ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம கோவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஆனால் சாத்விக் வேல எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கோங்க. இதோட கோவக்காய் கட் பண்ணி வச்ச கோவக்காவை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கோவக்காய் நல்லா குக் ஆகிற வரைக்கும், லைக் ரொம்ப 100% குக் ஆகணும்னு கிடையாது, ஒரு 80% குக் ஆனாலே போதும். அது குக் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வைங்க. தண்ணி ஜஸ்ட்டு கோவக்காய் கவர் பண்ணுற வரைக்கும் ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றி குக் பண்ண தேவையில்லை. இந்த கோவக்காய் குக் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு பேனில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குமின் சீட்ஸை 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் கடுகு சின்ன கடுகாக இருந்தாலும் சரி, அந்த பெரிய கடுகாக இருந்தாலும் சரி, அதை ஆட் பண்ணிட்டு கையளவு ஒரு கறி லீவ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 10 நம்பர்ஸ் கேஷ்யூ நட்ஸாக, இதை எல்லாத்தையும் பேர்ன் பண்ணாமல் ஸ்லோ டு லோ மீடியம் ஃப்ளேமில் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோர்ஸ் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைனாக தேவையில்லை, கோர்ஸாக இருந்தால் போதும். இப்போ கோவக்காய் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. தண்ணியும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் போயிடும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரைன் பண்ணிடுங்க. இது ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச ஸ்பைஸ் பவுடரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட குட்டி குட்டியாக ஃபைன்லி சாப்டு க்ரீன் சில்லி அதையும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டு ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே. அதுக்கப்புறம் ஹீட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஷ்ரெட்டட் கோகோனட் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஷ்ரெட்டட் கோகோனட் ஆட் பண்ணிட்டு சால்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ்வில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க லிட்டு போட்டு. அவ்வளோதாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் ஆனே பண்ண வேணாம் ஃப்ளேமை. அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடியே வைங்க. நம்மளோட சூப்பரான கோவக்காய் பொரியல் சாத்விக் வேல ரெடிங்க. 10 மினிட்ஸ் கழித்து நான் லிட்டை ஓப்பன் பண்ணால் எல்லாமே சூப்பராக ஈவனாக குக்காக இருந்துச்சுங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி சாத்விக் வேல. ஆயிலே இல்லாமல், தாளிக்கிறதுக்கும் ஆயில் இல்லை, கோவக்காய் குக் பண்ணதுக்கும் ஆயிலே இல்லாமல், சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், ஒரு 2-3 ஸ்பைசஸ் தான். ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நீங்களும் இந்த சாத்விக் வேல கோவக்காய் பொரியல் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?